ரிஷபராசிக்கு ஏற்படும் முக்கிய பலன்கள். ரிஷபராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்வது ஹம்சயோகம் போன்ற பலன்களை தரும். 1. சொத்து மற்றும் வாகன யோகம். சொந்த வீடு. பல ஆண்டுகாலமாக கனவாக இருந்த சொந்த வீடு அல்லது மனை வாங்கும் முயற்சி இந்த ஆண்டு நனவாகும். வாகன மாற்றம். புதிய கார் அல்லது ஆடம்பர வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வீடு புதுப்பித்தல். வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டை புதுப்பித்தல் அல்லது நவீன வசதிகளுடன் மாற்றியமைப்பீர்கள். 2. தொழில் மற்றும் வேலை. கரியர். பணி உயர்வு. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தின் மீது விழுவதால் வேலையில் அதிகாரமும் கௌரவமும் கூடும். வியாபார விரிவாக்கம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளைகள் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், கல்வி மற்றும் உணவுத்துறையினருக்கு அபார லாபம் உண்டு. வேலை மாற்றம். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். 3. குடும்பம் மற்றும் மகிழ்ச்சி. தாயார் உடல் நலம். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அவரிடமிருந்து சொத்துக்கள் அல்லது நிதி உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. சுப நிகழ்ச்சிகள். வீட்டில் திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடைபெறும். குழந்தை பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். 2026இல் குருவின் நிலைகள். டைம்லைன். ஜனவரி ஜூன் 2 குரு 2ஆம் இடத்தில் மிதுனம் இருப்பதால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். ஜூன் 2 அக்டோபர் 31 குரு 4ஆம் இடத்தில் கடகம் உச்சநிலை. இதுவே சொத்துக்கள் வாங்க சிறந்த காலம். ஜூலை 14 ஆகஸ்ட் 12 குரு அஸ்தமனம் கம்பஸ்ட். இந்த இடைப்பட்ட காலத்தில் புதிய சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. அக்டோபர் 31 முதல் குரு அதிசாரமாக 5ஆம் இடத்திற்கு சிம்மம் செல்வார். இது திடீர் அதிர்ஷ்டங்களையும் புத்திர பாக்கியத்தையும் தரும். பரிகாரம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடவும். பசு வழிபாடு. வெள்ளிக்கிழமைகளில் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்குவது குருவின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். தானம். ஏழை மாணவர்களின் கல்விச் செலவிற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது சிறந்தது.